நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ ராஷ்டிரபாஷாவில் ஏற்கனவே 3 லெசனில் ஃபுல்லாக இஆர்சி போட்டிருக்கேன். நீ 4th லெசன் பார்க்குறோம். க்ளவுனா அப்படின்னா பொம்மை. சியாராம் சரண் குப்தா சியாராம் சரண் குப்தஜி தான் இந்த பாடல் ஏற்றிருக்கார். ஃபஸ்ட்டு ஒன் நிம்ன லிக்கித்து பத்தியாம் சக்கா பாவ ஃபஸ்ட்டு கீஜே. இந்த பாடலுக்கு பொருள் விளக்கம் எழுதுக. राजघटी निने फेंक दिए शब अपने रजत हमें उपहार लूँगा वही लूँगा मैं मजल गया वग ராஜ்குமார். ராஜ்கட்டி அப்படின்னா இளவரசன் அர்த்தம். இங்கே இளவரசர் ஃபேங்க் இளவரசர் எல்லாத்தையும் ஃபேங்க்னா தூக்கி எறியறது. எல்லா பொருளும் என்ன பண்ணுறாரு, அவர் தூக்கி எறிகிறாரு. ஷப்பு அப்புனே ரஜத்து, எல்லா ஷப்புனா எல்லாவற்றையும் பொருளையும் தன்னுடைய ரஜத்துனா சில்வர் வெள்ளி பொருள் இருக்குது எல்லாமே என்ன பண்ண தூக்கி எறிகிறாரு இளவரசர். ஹமே உப்பக்கார் லூங்கா வகி லூங்காக. எனக்கு அந்த பொருள் தான் வேணும், அந்த பொருள் தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்குற பொருள் சுட்டி காட்டுறாரு. மச்சல் கயானா அவர் அடம் பிடிக்கிறார் அந்த இளவரசர், சின்ன பையன். வகு ராஜ்குமார் சந்தர்ப்ப யகு பத்யாம்ச க்ளவுனா நாமக்கு கவிதா சே தியாகயாக. இந்த பாடல் க்ளவுனா என்ற பெயரில் உள்ள கவிதையிலிருந்து தரப்பட்டுள்ளது. யக்கு ஸ்ரீ சியாராம் சரண் குப்தஜி கவிதாக. இந்த பாடல் சியாராம் சரண் குப்தஜியோடைய கவிதை பாடலாகும். கவி இஸ் கவிதா மீ பால் மனோமிஞ்ஞான் கா சுந்தர் சித்திரன் தேத்தேகை. இதில் கவிஞர் சியாராம் சரண் குப்தஜி இந்த குழந்தையோடைய அந்த கவிதையில் பால்னா குழந்தைன்னு அர்த்தம். இந்த குழந்தைகளுடைய உளவியல் அப்படின்னா அவங்க குழந்தைகளுடைய மனோ தத்துவத்தை அழகாக வர்ணித்துள்ளார். இசி சந்தர்ப்பமி பக்தியாங் காத்தேகை. இந்த பாடலில் இந்த சூழ்நிலையில் இந்த வரிகளில் பாடுகிறார். காத்தி அப்படின்னா பாடுகிறார். பாவார்த்த பொருள். ராஜ்குமார் போலாக்கி மிட்டிகா க்ளவுனா ஹோ या सोने का क्लौना हो मेरे पास वैसा क्लौना एक भी நகி. ராஜுக்கு இளவரசன் போலான்னு சொல்கிறாரு. இளவரசன் சொல்கிறாரு, மிட்டி அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்ட பொருள், மண்ணால் செய்யப்பட்ட பொம்மையானாலும் சரி, அல்லது சோனே அப்படின்னா தங்கத்தினால் தங்கத்தால் செய்யப்பட்ட பொம்மையாக இருந்தாலும் சரி, மேரே பார்ஸ் என்னிடம் வகி க்ளவுனா நான் மண்ணால் செய்யப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, தங்கத்தால் செய்யப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, மேரே பார்ஸ் என்னிடம் அந்த பொம்மை இப்போ என்கிட்ட இல்லை, ஏக்கு பி நகி இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் இளவரசன் சொல்கிறார். ராஜ்குமார் ஹட்டு ரகனே லகா. அவர் அடம்பிடிக்க ஹட்டுன்னு அடம்பிடிக்கிறாரு. எனக்கு அந்த பொம்மை தான் வேணும், அந்த பொம்மை தான் அப்படின்னா ஏன்னு கேட்டால் அவர் ஒரு முறை வெளியில் அந்த ராஜ்குமார் இளவரசனை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ ரோட்டில் ஒரு சிறிய பையன் ஒரு ஏழை சிறுவன் ஒரு சின்ன பொம்மை வச்சு அந்த மண்ணு பொம்மை வச்சு விளாண்டுட்டு இருப்பான். அந்த பொம்மை பார்த்தோன்னே என்ன பண்ணுவான், அந்த இளவரசன் இங்கே என்னை இறக்கி விடுங்க, நான் அந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன் அப்படிம்பாங்க. அப்போ நீ இளவரசன், நீ போய் அந்த சாதாரண அந்த பையன் கூட போய் விளையாடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அழுகிறாம. அதனால தான் அந்த பொம்மை அவன் கேட்குறான் இந்த இடத்துல. இஸ்னி அப்புனே சாரு க்ளவுனே ஃபேங்க் தியே. அதனால் அவர் ராஜ்குமார் அடம் பிடிக்கிறாரு. உஷ்னே அப்புனே சாரே. எல்லா பொம்மையும் சாரே அப்படின்னு எல்லா பொம்மைங்களையும் தூக்கி அவன் எறிகிறான். அவனுக்கு தங்கத்தான பொம்மை எல்லா பொம்மைங்களுமே கொடுக்குறாங்க அந்த அரண்மனையில். உண்மை சாந்திக்கே க்ளவுனா பி தே. அவங்களுக்கு சாந்தி அப்படின்னா வெள்ளி, சில்வர்னு தான். அந்த வெள்ளியில் உண்டான பொம்மைகள் கூட, வீணா கூடன்னு அர்த்தம். வெள்ளியில் செய்யக்கூடிய பொம்மைகள் கூட இந்த இளவரசனுக்கு கொடுக்குறாங்க. சோனே கே க்ளவுனா பி தே. வெள்ளியிலான செய்யப்பட்ட பொம்மைகளும் தங்கத்தாலும் செய்யப்பட்ட பொம்மைகளும் தருகின்றனர். வகி ககக்கர் மச்சுக்கள் லகா கி
மை மகி க்ளவுனா லூங்கா. எனக்கு வந்து அந்த 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 சிறுவன் வந்து அந்த ரோட்டில் விளையாண்டுட்டு இருந்தால, எனக்கு வந்து அந்த பொம்மை தான் எனக்கு வேணும். அப்படி லூங்கானா அப்படின்னா எனக்கு அந்த பொம்மை தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சிறுவன் வந்து இளவரசன் வந்து சொல்கிறான். மை வகி க்ளவுனா லூங்கா, எனக்கு அந்த பொம்மை தான் வேணும், அந்த பொம்மை தான் வேண்டும்னு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அந்த இளவரசன் வந்து சொல்லி சொல்லி என்ன பண்ணுறான், அவன் கத்த ஆரம்பிக்கிறான். கக்கர் மச்சிலனி அப்படின்னா அவன் கத்துறானுங்க. அவன் இவ்வளோ பொம்மையும் கொடுத்து தூக்கி தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு அந்த பொம்மை தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த இளவரசன் கத்துறான். விசேஷா சிறப்பு. பால்கு கா சன்சார் அழகுத்தே. பால்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகளுடைய உலகம் வந்து வேறாக. சன்சார் அப்படின்னா உலகம், அழகுனா வேறுன்னு அர்த்தம். குழந்தைகளுடைய உலகம் வந்து வேறாக இருக்கிறது. வகி சோனே அவரு மிட்டி சாமான்கே. அந்த அந்த குழந்தைங்களுக்கு வந்து தங்கத்தினால் உள்ள பொருள் என்ன, மண்ணாலான பொருள் என்னன்றது எல்லா பொருளும் அதுங்களுக்கு வந்து ஒன்றா தான் அதுங்களுக்கு தெரியும். இது உயர்ந்த பொருள், இது தாழ்வான பொருள்ன்றது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது தெரியாது. எது அழகாக இருக்கோ அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது பிடிக்கும். அமீர் அவரு கரீபுக்கா ஃபங்கின் நகி தே. அமீர்னா பணக்காரன் மற்றும் வேலைகளை விளக்குகின்றனர். ஏழைகிட்ட வந்து ஒரு சாதாரண பொம்மை தான் இருக்கும், பணக்கார்ட்ட இந்த உயர்ந்த பொம்மை தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு அதை பற்றி தெரியாது. கவி இனி இசி சன்சார்கா இஸ் கவிதாமி சித்திரன் கியாகை. அதனால் கவிஞர் வந்து இந்த இந்த உலகத்தில் வந்து இந்த கவிதை வந்து அழகாக சித்திரம் வரைந்து காட்டுகிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாதம்.